இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோக பயிற்சி முறைகள் கம்பைன்ட் ஆசனாஸ், அதாவது கூட்டு ஆசனங்கள். அதை செய்வதற்கு முன்பாக யோக பயிற்சி செய்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகளை முதல்ல நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பைன்ட் ஆசனாஸை நம்ம கற்றுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா யோகாவில் ஃபஸ்ட்டு உடலியல், அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொல்லி சித்தர்கள் வர்ணிப்பார்கள். அண்டம்னா இந்த யுனிவர்சல் பிரபஞ்சம், பிண்டம் என்றால் இந்த உடல். இந்த அண்டத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த உடம்பாகிய பிண்டத்திலையும் இருக்கும். இந்த அண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 தத்துவங்களானது தான் இந்த பிரபஞ்சம். இந்த உடலில் பார்த்தீங்கன்னா அதே 5 பொருள்களை கொண்டு தான் இந்த உடலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அண்டத்தில் ஏற்படும் மாறுபாடுகள் இந்த பிண்டத்தையும் பாதிக்கும். அதனால் இந்த பிண்டத்தை மட்டும் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா, அதாவது இந்த உடலை பற்றி மட்டுமே நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த யூனிவர்சலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். அதனால் இந்த உடம்பை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த உடம்பை கூறு போட்டால் எஞ்சி இருப்பது பார்த்திங்கன்னா அணுக்கள். அணுக்கள்லாம் சேர்ந்து செல்களாக இருக்கிறது. இந்த செல் கூட்டங்கள்லாம் சேர்ந்து உடலில் இருக்கிற உறுப்புகளாக இருக்குது. இந்த உடல் உறுப்புகள்லாம் பிணைந்து ஒட்டுமொத்த உடலாக இருக்குது. இந்த அணுக்கள் அதை கூறு போட்டால் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு 3 பொருள் இருக்குது. புரோட்டான் அப்படிங்கிறது ஆண் சக்தி, அதாவது சிவம்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் அப்படிங்கிறது பெண் சக்தி, அதாவது சக்தி. நியூட்ரான் அப்படிங்கிறது இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை. ஸோ இந்த அணுக்கள் மட்டும் இல்லை, இந்த செல் கூட்டமும் அதே மாதிரி தான் ஆண் பெண் தன்மையோடு இருக்குது. இந்த உடல் உறுப்புகளும் அதே மாதிரி ஆண் பெண் தன்மையோடு தான் இருக்குது. ஒட்டுமொத்த உடலுமே ஆண் பெண் தன்மையோடு தான் இருக்குது, அதாவது சிவசக்தியாக தான் இருக்குது. இந்த உடல் மட்டுமா, இந்த உலகமே, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஆண் பெண் சக்தியால் தான் இருக்குது, அதாவது சிவசக்தி மையமாக இருக்குது. சரி, இந்த உடம்புல பஞ்சபூதங்கள் நம்ம பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு உடம்புல ராஜ உறுப்புகள் இருக்குது. 12 முக்கியமான ராஜ உறுப்புகள் இருக்குது. இந்த நிலம் சார்ந்த ராஜ உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு, மண்ணீரல், ஸ்டொமக் அண்டு ஸ்பிளீன். நீர் சார்ந்த ராஜ உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி, யூரினரி பிளேடர், அதாவது சிறுநீரகம், சிறுநீர் பை. நெருப்பு சார்ந்த ராஜ உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதாவது இதயம், இதய மேலுறை, சிறுகுடல், மூவெப்ப மண்டலம். காற்று சார்ந்த 2 ராஜ உறுப்புகள் இருக்குது, நுரையீரல், பெருங்குடல். அதே மாதிரி ஆகாயம் சார்ந்த 2 ராஜ உறுப்புகள் இருக்குது, கல்லீரல், பித்தப்பை. மொத்தம் 12 ராஜ உறுப்புகள் இருக்குது. இந்த 12 ராஜ உறுப்புகளும் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்பை கூறு போட்டு பார்த்தாவே நம்ம இந்த உலகத்தை பற்றியே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த உடம்புங்கிறது ஒரு குட்டி பிரபஞ்சத்திற்கு சமமானது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில், யோக நிகழ்ச்சியில் கற்றுக்கலாம். இப்போ நம்ம கம்பைன்ட் ஆசனாஸ், ஒரு 4 ஆசனங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஆசனங்கள் நம்ம ஏற்கனவே கற்று இருக்கிறோம். அதனால் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறதில்ல, சிறிது வேகமாக அதை செய்ய போகிறோம். அதனுடைய பயன்களையும் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது ஆசனம் பார்த்தீங்கன்னா பத்மாசனம். பத்மாசனங்கிறது பாருங்க, இந்த மாதிரி பண்ணலாம். இது பத்மாசனம். இந்த பத்மாசனம் செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை சுறுசுறுப்படையும், உடல் நன்றாக வலிமை அடையும். அடுத்த ஆசனம், இதே பத்மாசனத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு யோக முத்ராசனம் செய்ய போகிறோம். பின்னால் கை கட்டிக்கலாம். மூச்சை விட்டுக்கிட்டே இந்த நெற்றி பகுதியை தரையில் வைக்கணும். மெதுவாக எந்திரிக்கலாம். ஸோ இந்த யோக முத்ராசனம் செய்கிறதன் மூலமாக நம்ம ராஜ உறுப்புகள் படித்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ராஜ உறுப்புகள் பலமடையுது. அடுத்த ஆசனம் வஜ்ராசனம்.
வஜ்ரம்னா வலிமைன்னு பொருள். முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்தை வந்து 5 முறை தொழுகையாக செய்வாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமும் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வந்து இந்த வஜ்ராசனம் தான். இந்த வஜ்ராசனம் செய்கிறதுனால ஆண்மை சக்தி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பின்னால் கை கட்டிக்கலாம். அடுத்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா மகா முத்ராசனம். மூச்சு இழுத்துக்கிட்டு மெதுவாக மேலே எந்திரிக்கலாம். ஸோ இந்த ஆசனம் பண்ணும்போது மனம் வந்து அமைதி அடையுது. அடுத்த ஆசனம் சசாங்காசனம் சொல்லுவாங்க. சைல்டு போஸ், அதாவது கைகளை இப்படி முன்னால் எடுத்துட்டு போயிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது. மெதுவாக எந்திரிச்சுக்கலாம். இந்த ஆசனம் செய்கிறதன் மூலமாக உடம்பில் உள்ள 7 சுரப்பிகளும் அதே மாதிரி 7 சக்கரங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகுது. சரி, அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கம்பைன்ட் ஆசனாஸை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். யோக குறிப்புகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.